இரண்டாவது காரியம், நான் 3 காரியம் சொன்னேன். இரண்டாவது காரியம், அப்படிப்பட்ட மனிதனுக்குள் காழ்ப்புணர்ச்சிகள் தங்கி இருக்கும். கவனியுங்கள். என்னங்க நான் பேசுறது எத்தனை பேருக்கு விளங்குறது? எத்தனை பேருக்கு விளங்கு? காழ்ப்புணர்ச்சினா என்ன? காழ்ப்புணர்ச்சினா என்னங்க? காழ்ப்புணர்ச்சிக்கு விளக்கம் சொல்லுங்க. பொறாமைன்னு சொல்லலாம், வேற ஒரு நல்ல வார்த்தை. அது அந்த காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள நிறைய பதங்கள் அடங்கி இருக்குது. அந்த காழ்ப்புணர்ச்சி இருந்தால் எரிச்சல் இருக்கும், பொறாமை இருக்கும், ஒரு வெறுப்பு இருக்கும், ஒரு பகையை உண்டு பண்ணும். இது எல்லாமே உள்ள இருக்கும். ஒரு காழ்ப்புணர்ச்சி இது இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தனுக்குள்ள இருக்கும் பொழுது இந்த காழ்ப்புணர்ச்சி இருக்காது. 2 கையை உயர்த்தி அல்லேலூயா. 3வது காரியம், நான் உங்களுக்கு இப்ப டீச்சிங் பண்றது மாதிரி இருக்கும். இந்த 3 காரியத்தையும் நீங்க என்கிட்ட சொல்லணும். சரியா? புரிஞ்சுக்காங்க. நம்ம வசனத்தின் அடிப்படையில் இதை பார்க்க போறோம். ஒன்று என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் வாழ்க்கையும் செயல்பாடுகளும் பேச்சு எல்லாமே எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கும். வசனத்தோடு ஒட்டு போகாது. இதெல்லாம் இது ஒரு அடையாளம். 2வது அடையாளம் என்ன இருக்கும்? அவங்களுடைய ஆழ் மனதுக்குள்ள என்ன இருக்கும்? காழ்ப்புணர்ச்சி இருக்கும். அந்த காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையிலே அவர்கள் செயல்படுவார்கள். இதை பார்த்துக்கலாம். பகுத்தறிகிற வரம் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத நம்பர் 2. நம்பர் 3, 3வது இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தாவியின் வரங்களை ஏமாற்றி அசுத்தாவியே பரிசுத்தாவி மாதிரி நடிக்கும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, என்ன வேணும்? ஆவிகளை பகுத்தறிகிற வரம் வேண்டும்.